ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டடீஸ் அண்ட் கிராஃப்ட் சேனல் 6th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டைம் தமிழ் புக்கில் கிழவனும் கடலும் அந்த லெசன் தான் நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாமா? கிழவனும் கடலும். மனிதன் இயற்கையோடு போராடி கொண்டே இருக்கிறான். சில நேரங்களில் வெற்றி பெறுகிறான், சில நேரங்களில் தோல்வி அடைகிறான். ஆனால் முயற்சிகள் என்றும் ஓய்வதில்லை. மனிதன் இயற்கையோடு நடந்துகிற போராட்டமே அவன் வாழ்வை அமைக்கிறது. போராடுவதில் மகிழ்ச்சியும் வெற்றியும் இருக்கிறது. மீன் பிடிக்க போராடும் மீனவர் ஒருவரின் வாழ்வை பார்ப்போமா? கிழவனும் கடலும். The Old Man and the Sea என்னும் ஆங்கில புதின தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு படக்கதையாக இங்கு சுருக்கி கொடுக்கப்பட்டுள்ளது. இந்நூல் 1954 நோபல் பரிசு பெற்றது. இந்நூலின் ஆசிரியர் எர்னஸ்ட் ஹெமிங்வே. இயற்கையும் மனிதனுக்கு இடையே நடக்கும் போராட்ட இந்த கதை. இக்கதையின் நாயகன் சாண்டியாகோ வயது முதிர்ந்த மீனவர் அவர். முன்பெல்லாம் கடலுக்கு சென்றால் மீன் இல்லாமல் திரும்ப மாட்டார். ஆனால் கடந்த 84 நாள்களாக ஏனோ அவருக்கு ஒரு மீன் கிடைக்கவில்லை. மனோலின் என்னும் சிறுவன் மீன் பிடிக்க கற்றுக்கொள்வதற்காக முதல் 40 நாள்களும் அவருடன் கடலுக்கு மீன் பிடிக்க கற்றுக்கொள்வதற்காக வந்தான். அவன் அவருக்கு வேண்டிய உதவிகள் செய்ததோடு பேச்சு துணையாகவும் இருந்தான். அவரோடு கடலுக்கு போனால் ஒரு மீன் கிடைப்பதில்லை என்று அவனை வேறு படகில் அனுப்பிவிட்டனர் அவன் பெற்றோர். இப்பொழுதெல்லாம் தனியாகவே மீன் பிடிக்க செல்கிறார் சாண்டியாகோ. அன்று 85வது நாள் கடலுக்கு மீன் பிடிக்க செல்கிறார் சாண்டியாகோ. எனக்கு மீன்கள் கிடைக்கவே கிடைக்காது என்று எல்லாரும் சொல்கிறார்கள். அதை மாற்றி காட்ட வேண்டும். தூண்டிலில் காத்திருக்கிறார். தனியாக வந்திருக்க கூடாது. பேச்சு துணைக்கு மனோலின் இருந்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும். அடுத்த நாள் காலை இரவு முழுவதும் கடலில் இருந்துவிட்டேன். ஒரு மீன் சிக்கவில்லையே. ஆனது ஆகட்டும். இனி நான் மீன் இல்லாமல் கரை திரும்ப போவதில்லை. நண்பகல் தூண்டியில் கயிறு அசைகிறது. அடடே, தூண்டியில் கயிறை ஏதோ எழுப்பது போல் இருக்கிறது. ஏதோ மீன் தான் வந்திருக்கும் என நினைக்கிறேன். பாபா, நீனே தூண்டியில் முளியில் உனக்காக சூறை மீனை மாட்டி வைத்திருக்கிறேன். சாப்பிடு. அப்பொழுதுதானே நீ என்னிடம் மாட்டுவாய். வா, அப்படிதான் வா. தூண்டிலில் மீன் சிக்கிக் கொள்கிறது. தூண்டிலே வேகமாக இருக்கிறது. நிச்சயமாக இது பெரிய மீனாக தான் இருக்க வேண்டும். மீனை படக்குள் இழுக்க முயற்சி செய்கிறார். முடியவில்லை. மீனை ஏன் இப்படி தூண்டிலை இழுக்கிறாய்? என்னையும் கடலுக்குள் இழுத்து தள்ளிவிட பார்க்கிறாயா? நீருக்கு மேலே வருவதும் மூழ்குவதுமாக இருக்கிறது. மேலையும் வராமல் ஆழத்திற்கும் செல்லாமல் படகை எங்கோ இழுத்து கொண்டே போகிறது. இருக்கட்டும். எப்படியும் மேலே வந்துதானே ஆக வேண்டும். மாலை நேரம். பசியும் சோர்வும் என்னை மாலை நேரம். மீன் அசைவின்றி இருக்கிறது. மீனுடன் போராடி களைப்பில் சாண்டியாகோ சற்று கண்ணயர்ந்து விட்டார். பசியும் சோர்வும் என்னை வாட்டுகின்றன. நண்பகல் தூண்டியில் சிக்கிய மீன் 4 மணி நேரமாக என்னிடம் ஆட்டம் காட்டுகிறது. மீண்டும் தூண்டிலை இழுக்கிறது. சாண்டியாகோவே உறக்கம் கலைக்கிறது. இரவு முழுவதும் தூக்கம் இல்லாதால் என்னை அறியாமல் தூங்கிவிட்டேனோ. இனியும் சும்மா இருக்க முடியாது. அப்படிதான் ஆகட்டும். மேலே வா. இன்று என்னிடம் இருந்து உன்னால் தப்பிக்கவே முடியாது. சாண்டியாகோ தூண்டிலை இழுக்கிறார். மீன் முதலாக நீருக்கு நேரே துள்ளி குதிக்கிறது. ஆஹா, தூண்டிலில் மாட்டியது நீதானா? இப்பொழுதுதான் உன்னை முழுமையாக பார்க்கிறேன். அடையப்பா, எவ்வளவு பெரிய மீன் படகை சுற்றி வட்டமிடுகிறது. மீனை படகை சுற்றி ஏன் இப்படி வாட்டு நீடுகிறாய்? நில். ஏன் வலிமை எல்லாம் திரட்டி உன்னை எதிர்க்க போகிறேன். மீண்டும் மேலே வருகிறாயா? விடமாட்டேன். நீ எவ்வளவு பெரிய மீனாக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. என் உயிர் உள்ளவரை உன்னுடன் போராடி வெற்றி பெறுவேன். நான் சாப்பிடவும் இல்லை, தூங்கவும் இல்லை. இத்தனை மணி நேரமாக உன்னுடன் போராடுகிறேன். ஏன் இப்படி தள்ளுகிறாய்? உன் உயிரை காப்பாற்றிக்க கொள்ள நீ போராடுகிறாய். நான் என் இலகை அடைய போராடுகிறேன். இந்த போராட்டத்தின் முடிவில் ஒன்று நான் உயிரோடு இருப்பேன் அல்லது நீ இருப்பாய். மீன் படகு அருகில் மேலெழும்பி குதிக்கிறது. சாண்டியாகோ ஈட்டியாரால் மீனை குத்துகிறார். இறுதியாக உன்னை கொன்றுவிட்டேன். இனிமேல் தான் மீதி வேலை இருக்கிறது. கயிறுகளில் தொடுகொள்கள் போட வேண்டும். மீனின் நீளம் அதிகமாக இருந்ததால் அதை படகின் பக்கவாட்டில் காட்டுகிறார். எனக்கு மீன் கிடைக்காது என்று யாரும் சொன்னார்கள். பார்த்தீர்களா? வலை இல்லாமல் இவ்வளவு பெரிய மீனை யாராவது பிடிக்க உண்டா? விடாமுயற்சியின் பயனை இன்று நான் உணர்ந்தேன். அப்பொழுது படகை நோக்கி சூடா மீன் வருகிறது. நான் பிடித்த மீனை சாப்பிடவா வருகிறாய்? என் ஈட்டிக்கு நீயும் இரையாக வேண்டியதுதான்.
மேலும் சில சுறா மீன்கள் வருகின்றன. நான் 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 பிடித்த மீனை அவ்வளவு எளிதாக பற்றி கொடுத்து விட மாட்டேன். என்ன ஒரு போராட்டம்! அப்பாடா, ஒரு வழியாக எல்லாம் ஓய்ந்தது. இந்த மீன் செய்த அட்டகாசங்களை மனோலின் பார்த்திருக்க வேண்டும். சரி, போகட்டும். உடனே சென்று நடந்த எல்லாவற்றையும் அவனிடம் சொல்ல வேண்டும். ஒரு வழியாக கரைக்கு வந்து விட்டேன். மிகவும் களைப்பாக இருக்கிறது. சரி, படகை இழுத்து கட்டுகிறேன். என்ன இது? சுறாக்கள் தின்றது. சாரி, படகோடு இருந்த மீனை பார்க்கிறார். என்ன இது? சுறாக்கள் தின்றது போக கடைசியில் மீனின் தலையும் அதன் எலும்பும் தான் மிஞ்சுகிறது. வீட்டை சாண்டியோகவை காண மனோலின் வருகிறான். தாத்தா, உன்னை பார்க்கத்தான் ஓடோடி வந்தேன். அடையப்பா, எவ்வளவு பெரிய மீன் அது! மீன் பிடிப்பதில் பெரிய வீரன் தாத்தா நீ. மனோலி, நான் பிடித்த மீனை நீ பார்த்தாயா? கடைசியில் எலும்புகளையும் மிச்சம். சாரி, இது ஃபஸ்ட்டு சொல்லணும், இதுக்கு சொல்லணும். அடையப்பா, எவ்வளவு பெரிய மீன் அது! மீன் பிடிப்பதில் பெரிய வீரன் தாத்தா நீ. அதனால் என்ன தாத்தா, உன் திறமையும் விடாமுயற்சியும் வென்று விட்டதே. இனி உன்னை யாரும் பழித்து பேச முடியாது தாத்தா. என்னிடம் கற்றுக்கொள்ள வேண்டியவை நிறைய இருக்கின்றன. இனி நான் உன்னோடு தான் மீன் பிடிக்க வருவேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, நம்மளோட திறமை யாராச்சும் நம்மளை இந்த மாதிரி கிண்டல் பண்ணாங்கன்னா, கேலி பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு முன்னாடி நம்மளோட திறமையை வெளிப்படுத்தி காட்டணும். விடாமுயற்சியை எனக்கு விடக்கூடாது. அவங்களுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி காட்டணும், போராடணும். இந்த இரவனும் கடலும் லெசன் முடிஞ்சது. பாய்.